श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. प्रभावपद्धति श्लोकम् 53. शिरसि विनिहितायां भक्तिनम्रे भवद्यां सपति तनुभृतस्तामुन्नतिं प्राप्नुवन्ति मधुरिपुपदरक्षे यद्वचेनैव तेषाम् अनितरसुलभं तत् धाम हस्तापचेयम्. பதபதார்த்தம் மதுரிப்பு பதரக்ஷே, மதுவென்ற அசுரனுக்கு சத்ருவான பெருமாளுடைய திருவடியை காப்பாற்றும் பாதுகையே. தனுபிருதா உயிரினங்கள், பவத்யாம் நீயானவள், பக்தி நம்ரே பக்தியினால் வணங்கியிருக்கின்ற, ஷிரசி தலையில், வினிகிதாயாம் வைக்கப்பட்ட போது, தாம் அப்படிப்பட்ட, உன்னதிம் உயர்த்தியை, சபதி உடனே, பிராப்னுவந்தி அடைகிறார்கள். யத்வசேனைவ யாதொரு உயர்த்தியின் அதீன தன்மையினாலேயே, அனிதர சுலபம் பாதுகா சம்பந்தமில்லாதவர்களால் அடைய முடியாததான, தது பிரசித்தமான, தாம பெருமாளாகின்ற ஜோதிஷானது, தேஷாம் அந்த பிராணிகளுக்கு, அதாவது அந்த உயிரினங்களுக்கு, ஹஸ்தாபச்சேயம் கையாலே எட்டத்தகுந்ததாய் இருக்கின்றதோ அப்படின்னு சாய்க்கிறார். இப்போ போன ஸ்லோகத்தில் பாதுகையோட சம்பந்தத்தால் திருவடிக்கு ஏற்பட்ட பெருமையை சுவாமி நமக்கு சாய்ச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் இந்த சடாரியை வாங்கிக்கிறவாளோட பக்தர்களின், அப்பேற்பட்ட பக்தர்களின் பெருமையை பற்றி சொல்கிறார். இப்போ இந்த சடாரியை தன்னோட தலையில் பக்தியோடு வாங்கிக்கிறவாளுக்கு ஒரு உயர்ந்த உயர்வு, அதாவது அதுதான் அட்மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயர்வு கிடைக்கும்படி பாதுகாதேவி பண்ணுறான். அது என்ன அப்படின்னா, பெருமாளை ஹஸ்தாபச்சேயம் கையாலே எட்டத்தகுந்ததாக ஆக்கிடுறான். அதாவது நமக்கு அந்த வைகுண்ட பிராப்தியை அப்படி தூக்கி கொடுக்குறான் நம்ம கையில் அப்படிங்கிறார். அதாவது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் பற்றி கிருஷ்ணன் டீட்டெயில்டாக நமக்கு பகவத்கீதையில் சொன்னார். ஆனால் அது என்னென்னா, அதெல்லாம் அவர் சொல்லி முடித்த உடனே அர்ஜுனன் சொல்கிறான். இப்போ துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் சொல்லி முடித்த உடனேவே அர்ஜுனன் சொல்கிறான், ரொம்ப அழகாக சொல்கிற கிருஷ்ணா, ஆனால் இந்த கர்மயோகம் ஞான யோகம் இதெல்லாம் அனுஷ்டிச்சுட்டு அந்த பக்தி யோகத்துக்கு வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும் போல் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கே கிருஷ்ணா அப்படின்னதுனால தான் பெருமாள் கடைசியில் என்ன சொல்கிறார், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அப்படிங்கிறார். உன்னால் இதெல்லாம் பண்ண முடியலன்னா நானே கதின்னு சரணம், என்னோட காலில் விழுந்துடு அப்படிங்கிறார். அப்போது நமக்கு இந்த சரணாகதி மார்க்கமானது ரொம்ப சுலபமாக பெருமாளை அடையறதுக்கான ஒரு வழியாக இருக்குது. இப்போது இவ்வளோ சுலபமான ஒரு வழியை நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா, அதை நமக்கு எவ்வளோ கஷ்டமான விஷயத்தை எவ்வளோ சுருக்கி நமக்காக இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காருன்றது நமக்கு தெரியணும்னா, முதல்ல அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு தெரியணும். இந்த இருக்கோடு தத்துவம் மாதிரி அப்போ தான் நமக்கு இது எவ்வளோ சுலபமாக்கி கொடுத்துருக்காருன்றது தெரியும். இப்போ இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்லாம் பகவத்கீதையில் படித்ததுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும் இந்த பிரபத்தி மார்க்கம்ன்றது எவ்வளோ சுலபம்னு. இந்த கர்மயோகம்னா என்னன்னு 3வது அத்தியாயத்தில் டீட்டெயில்டாக கிருஷ்ணர் கொடுத்துருப்பார். அதாவது கர்மயோகத்தை அனுஷ்டித்து மனசை வசப்படுத்தி அதுக்கப்புறம் ஞான யோகத்தை அனுஷ்டித்து அப்படின்னு ஆரம்பிப்பார். இந்த ஞான யோகத்தை பேசாமல் முதல்ல அனுஷ்டிச்சுடுறனே, கர்மயோகம் முடிஞ்சுதான் ஞான யோகம் ஏன் போகணும், நான் நேரம் ஞான யோகத்துக்கு போகிறேன்னா கிடையாது, அது அந்த மாதிரி பண்ண முடியாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது. கர்மயோகத்தை அனுஷ்டிச்சுட்டு தான் ஞான யோகத்துக்கு போகணும். இந்த கர்மயோகத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத 6வது அத்தியாயத்தில் தியான யோகம் அந்த இது மூலமாக அதையும் நமக்கு விளக்கியிருப்பார். இந்த கர்மயோகத்தை அனுஷ்டிச்சுட்டோ ஞான யோகத்தை அனுஷ்டிச்சுட்டோ அதுக்கப்புறமா நம்ம அந்த பக்தி யோகத்துக்கு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த பூர்ண நிலை கிடச்சி நம்ம வைகுண்டத்தை அடைவோம். ஆனால் இந்த கர்மயோகத்தை எப்படி அனுஷ்டிக்கிறதுன்றதுக்கு ஒரு சாம்பிள் நமக்கு இந்த 6வது அத்தியாயத்தில் காமிச்சிருப்பார். அது என்ன அப்படின்னா, தினம் எப்படி அந்த கர்மயோகம் பண்ணணும், அந்த தியானத்தை எப்படி பண்ணணும், கர்மயோகத்தோட ஒரு அங்கமான அந்த தியானத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா, யாருமே இல்லாத நிசப்தமான இடத்துல கவலையெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல சுற்றி ஃபுல்லாக மரம் இருக்க மாதிரியான ஒரு இடத்துல அந்த அந்த இடத்துல ரொம்ப இந்த
தப்பான எண்ணங்களோட கூடியவா யாருமே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து இயற்கையாக அது சுத்தமாக இருக்கணும், மரம்லாம் நிறைய இருக்கணும். அந்த இடத்துல ஒரு ஆசனத்தை போட்டு அது பூமியில் நல்லா பதியும்படி இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மெத்துன்னு ஒரு வஸ்திரத்தை விரிக்கணும். அந்த வஸ்திரம் சுருங்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே மான் தோலை விரிக்கணும். மான் தோலே ரொம்ப பரிசுத்தம். ஆனால் அது போராது, அதுக்கு மேலே அதுக்கு சத்துவகுணம் வளர்கிறதுக்காகன்ட்டு அதுக்கு தர்பையை மேலே போடணும். இப்பேற்பட்ட ஆசனத்தில் உட்காரணும். பின்னாடி சாய்மனை இருக்கணும், ஏன்னா நம்ம பேலன்ஸ் போயிடக்கூடாது. ஆக இந்த மாதிரி அது ஒரு நின்றுண்டு பண்ணக்கூடாது, படுத்துட்டு பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு பண்ணணும். மனசை ஒருமுகப்படுத்தணும். அந்த நோக்கு அந்த ஒரே இது வெளியில் இருக்கிற எந்த வஸ்துவையும் பார்க்காம கண்ணை மூடிட்டு உள்ள ஒரு நோக்கத்தில் இருக்கணும். மூக்கோட அந்த நுனி அதில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மனசை அடக்கணும். மனசு நிம்மதியாக இருக்கணும். நிறைய சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமையேவும் இருக்கக்கூடாது, நிறைய நடக்கக்கூடாது, நடக்காமையேவும் இருக்கக்கூடாது, நிறைய தூங்கக்கூடாது, தூங்காமையேவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லியிருப்பார் இந்த தியான யோகத்தில் 6வது அத்தியாயத்தில். இந்த 6வது அத்தியாயன்றது 3வது அத்தியாயமான கர்மயோகத்துக்கு உட்பட்டது. இவ்வளோலாம் பண்ணோன்னா அடுத்தது நம்ம எலிவேட் ஆகும் ஞான யோகத்துக்கு. அடுத்தது ஞான யோகத்தை அனுஷ்டிக்கணும். இதுமாதிரி சொல்லிட்டு போனோன்னா அது போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நமக்கு பாசிபிளாக நம்மளால் இவ்வளோலாம் பண்ணோன்னா அடுத்த ஸ்டெப்பான பக்தி யோகத்துக்கு போக முடியும். அதுக்கப்புறமா தான் நம்ம வைகுண்டத்தை சேர முடியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு போக வேண்டிய ஒரு பாதையை நமக்கு எப்படி சுலபமாக்கி கொடுத்துருக்காருன்னா பிரபத்தி மார்க்கம்ன்றது மூலமாக நமக்கு சுலபமாக்கி கொடுத்துருக்காரு. இதனால தான் சரமஸ்லோக சுருக்கில் அந்த முதல் பாசுரமே எப்படி இருக்குன்னா, கல்லாரகலும் கருமமும் ஞானமும் காதலும் மற்றெல்லா நிலைகளுக்கேற்ப விதித்த கிரிசைகளும். அந்தந்த நிலையில் எந்தெந்த கிரிசையை பண்ணணுமோ அதை அப்படி பண்ணிட்டு வந்தன்னா நீ என்ன அடையலாம் அப்படின்னு. இதெல்லாம் பண்ணுறவா வல்லார் முயல்க, முடிஞ்சவா பண்ணுங்கோ, வலி இழந்தார் முடியாதவா எந்தனை தொழுக என்று அப்படின்னு. கல்லாரகலும் கர்மமும் ஞானமும் காதலும் மற்றெல்லா நிலைகளுக்கேற்ப விதித்த கிரிசைகளும் வல்லார் முயல்க, வலியிழந்தார் எந்தனை தொழுக அப்படின்னு பெருமாளே சாய்ச்சதா சரமஸ்லோக சுருக்கில் சுவாமி சாய்ச்சிருப்பார். இது யார் சொன்னால்? எல்லா தர்மம் உரைத்தவன். இந்த எல்லா தர்மத்தையும் சொன்னவன் யார்? கிருஷ்ணன். அவனோட இன்னடி சேர்ந்தனமே, அவனோட திருவடியை போய் நாங்கள் சேர்ந்தோம். அதுதான் பிரபத்தி மார்க்கம். ஆக இந்த கர்மயோகம் ஞான யோகம் பண்ணி பக்தி யோகத்தை அனுஷ்டிச்சு பெருமாளை போய் சேர்றது ஒரு வழி. ஆனால் அது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ ஒரு 5 நிமிஷம் ரெக்கார்டிங்லேயே நமக்கு புரிஞ்சிருது. இது நமக்கு சாத்தியமில்லை. ஏன்னா மரம் இருக்கிற இடமே நமக்கு இப்போ கிடைக்காது. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற மனுஷா மொத்த பேரும் நல்ல மனசோடு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவன்னா நமக்கு கிட்டத்தட்ட அது சான்சஸ் ஆர் ரிமோட், முடியவே முடியாதுன்ற மாதிரி தான் ஆயிடுது. ஆக இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்காக தான் இந்த சரணாகதி மார்க்கம். இந்த பிரபத்தி பண்ணுறதன் மூலமாக நம்ம அந்த பிரபத்தியை எப்படி பண்ணணும்? நீயே கதி அப்படின்னு போய் காலில் விழுறது தான். காலில் விழும்போது பாதுகிட்ட போய் விழுந்துட்டோன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹஸ்தாபச்சேயம், கையாலே எட்டத்தகுந்ததாகிறது. எது? அந்த வைகுண்டமானது, அப்பேற்பட்ட மோட்ச நிலையானதே நமக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமடையே. இதில் உட்கருத்தாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பாதுகைன்னா நம்மளுக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான். ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கினாலே பெருமாளை நம்மளால் கையால் பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட சுவாபதேசம். இவ்வளோ கஷ்டப்பட்டு பெருமாள் சொன்னதையே ஃபாலோ பண்ணி கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணிவிட்டு பெருமாள் அடையிறது ஒரு வழி. பெருமாளே நீர் அங்கேயே நீர் சொன்னதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு நேராக போய் நம்ம ஆச்சாரியன் காலில் விழுந்துட்டோம் அப்படின்னா இந்த பிரபத்தி மார்க்கமானது அந்த கர்மயோகத்தை பண்ணி அடையிறவாளோட அதே நிலைமையை, அதே பொசிஷனை, அதே லெவலை இந்த பிரபத்தி மார்க்கமும் நமக்கு கொடுக்கறது. அதுக்கு காரணம் யார்? நம்மளுடைய பாதுகையானவள், பாதுகைக்கு சமமான நம்முடைய ஆச்சாரியர்களானவர். இவாள் மூலமாக நம்ம இதை ஈஸியாக கையாலே எட்டத்தகுந்ததாகின்றது அப்படிங்கிறது தான் அதே இதோட சாராம்சம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.